Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 10th standard science first midterm examsக்கு தேவையான important questions தான் பார்க்க போறோம் பயாலஜில. So பயாலஜில பாத்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த lessons வந்து first midtermக்கு இருக்கு அப்படினா 12, 13, 14, 15. So பயாலஜில தான் கொஞ்சம் அதிகமான lessons வந்து இருக்கும். Physics and chemistry பாத்தீங்கன்னா நமக்கு கம்மியான lessons தான். சரிங்களா? Physicsல 1 and 2, chemistryல 7 and 8 கொடுத்திருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 7, 8, 9 கொடுத்திருக்காங்க. So first biologyல இருக்கக்கூடிய important questions வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோல physics and chemistry வந்து அப்டேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் படிச்சிருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட் 12 எடுத்துங்க. Plant anatomy and plant physiology. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். டாப் 10 டாப் 15 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் சென்டென்ஸ். சரிங்களா? இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. வாட் இஸ் கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டில் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து ஃபோர்த்து கொஷின் போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் நம்பர் கூட நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து ஷார்ட் ஆன்சர் கொஷினில் பார்த்தீங்கன்னா தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ இதில் ட்ரா கொஷின்ஸ் வந்து கேட்கலாம், அதனால் இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6th and 8th. சரிங்களா? இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து லாங் ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 and 2 கொஷின் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து ஹையர் திங்கிங்கில் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இதில் வந்து 1 and 2மே ரொம்ப முக்கியமானது தான். சரிங்களா? அது வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 13 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸு. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. முக்கியமானது என்னென்னா 10th எந்தளவுக்கு நல்லா படிக்கிறீங்களோ முக்கியமாக சயின்ஸ். சரிங்களா? அதை வச்சு தான் நீங்கள் 11th உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சரிங்களா? அதனால் 10th படிக்கிறப்பே நல்லா படிச்சிருங்க. 11th கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா. சரிங்களா? அதுக்கடுத்து 13வது சாப்டர்ஸ் எடுத்துருங்க. இதில் ஆன்சர் இன் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து தேர்ட் கொஷின்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 5th கொஷின். சரிங்களா? அதை பாருங்கள். அதுக்கடுத்து 9th கொஷினு, 10th கொஷின் இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஷார்ட் ஆன்சர்ஸில் 1 and 2 நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து லாங் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2nd, 3rd இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து வேல்யூ பேஸ்டு கொஷினில் ஃபஸ்ட் கொஷின் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. இது வந்து 13வது சாப்டரில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 14 டிரான்ஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் அண்டு சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். இது ரெண்டும் டிரான்ஸ்பிரேஷன் இன் பிளான்ஸு, சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸு அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 14வது சாப்டர்ஸு. ஸோ 14வது சாப்டர் வந்தீங்கன்னா ஆன்சர் இன் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து தேர்டு, 6th கொஷின் இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இந்த ஆர்பிசியோட ஷேப்பும் வந்து பார்த்து வச்சிங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2வது கேள்வி வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 6, 7, 8, 9, 11. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து அந்த ரீசன் ஃபார் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, 2nd, 4th, 6th இது வந்து நல்லா பார்த்து வச்சிங்க. லாங் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 2nd கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 3rd, 4th. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக 15th சாப்டர்ஸு நமக்கு மிட்டமுக்கு இது வரைக்கும் தான் போர்ஷன். சரிங்களா? நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டத்தில் எல்லாமே முக்கியமானது தான். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதில் பார்க்குறப்ப ஷார்ட் ஆன்ஸில் ஸ்டிமுலஸ் அப்படின்னா என்னென்னு படிச்சிங்க. ஹிண்ட் பிரெயின் அதுவும் படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரெயின். அதுக்கடுத்து 5th கொஷினு, 6th. சரிங்களா? ரெஃப்ளெக்ஸ் ஆர்க்கெலாம் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 1 and 2 வாலண்ட்ரி இன்வாலண்ட்ரி ஆக்ஷனு. அதுக்கடுத்து மெடுலேட்டர் அண்ட் நான் மெடுலேட்டர் நெர் ஃபைபரு. லாங் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் நல்லா படிச்சிச்சிங்க. சரிங்களா? நியூரானோட ஸ்ட்ரக்சரு ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 2nd கொஷின். சரிங்களா? பிரெயினோட ஃபங்க்ஷனும் ஸ்ட்ரக்சரும். அதுக்கடுத்து 4th பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, கிளாசிஃபை நியூரான்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே நல்லா பாருங்கள். 9th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ பயாலஜியில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம மிட்டம் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஷின் பேப்பர்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பார்த்து வச்சிங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஷின் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.